ரிப்போர்ட்ஸ் நவ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்கள் முதல்ல ஒரு டார்கெட் இல்லைன்னா ஒரு அண்டர்லைன் விஷயத்த சொல்லியிருந்தாரு. வர 2026 மார்ச் 31க்குள்ள இங்கே நக்சலிசம் அப்படின்றது ஒன்று இருக்காது, வில் ஃப்ரீ ஃப்ரம் தேட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் இதிலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2025 முடிய போது அந்த நேரத்தில் சத்தீஸ்கரில் 200+ நக்சலைட்ஸ் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அண்ட் மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள்கிட்டையும் தலைவர் உட்பட ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி பிஜேபியால் இந்த 10 ஆண்டு காலம் இருந்துட்டு இப்போ ஒரு சடனாக இந்த ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியுது? முதல்ல பிஜேபிக்கு ஒரு வில் இருக்கு. இதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு பேராபத்துகளை ஒழிச்சு கட்டணுங்கிற வில் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பேராபத்துகளோடையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற பார்வை இருந்தது. இதுக்கு முன்னால் மும்பையில் ஒரு மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டது. கசாப் உள்ள புகுந்தாங்க. ஒரு 10 பயங்கரவாதிகள், லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள், அவங்க கடல் மார்க்கமாக உள்ளே கண்ணில் பட்டவங்களாம் குருவியை சுடுற மாதிரி சுட்டுட்டு போனாங்க. ரைட்டா? அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு. அதுக்கு பதிலடி தாக்குதலாக என்ன மேற்கொள்ளப்பட்டது? ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உண்டா? எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலாக அப்போ அன்னைக்கு ஏர் சீஃப் மார்ஷலாக இருந்தவர் நாம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனையை மன்மோகன் சிங் அரசுக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த யோசனை நிராகரிக்கப்பட்டது. இந்த தகவலை அந்த ஏர் சீஃப் மார்ஷல் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ அவர் தெரிவிக்கிறார். ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை செய்து காட்டணும்னா அதற்கான ஒரு பேரவாய் இருக்கணும், ஒரு வில்லு இருக்கணும். அந்த வில்லே இல்லைன்னா எல்லாமே காம்ப்ரமைஸு, எல்லாமே அரசியலுக்காகனா மோடியுடைய விஷயத்தில் அரசியலுங்கிறது வேற, இது வேற. தேசத்துக்காக செய்யறதுங்கிறது வேற. ஒவ்வொன்றிலே அரசியல் கண்ணோட்டத்தோட அவர் எப்போதுமே பார்ப்பது கிடையாது. அதுதான் இதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. அவங்க சொல்லுவாங்க, ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதியிலேருந்து நேபாளில் இருக்க பசுபதி வரைக்கும் ரெட் காரிடார் அப்படின்னா, திருப்பதி டு பசுபதி ஒரு சிவப்பு காரிடாராக, சிவப்பு தாழ்வாரமாக அது இருந்தது. அந்த காலகட்டத்தில் 303 மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகளுடைய ஆதிக்கம் இருந்தது. பல மாவட்டங்களில் சிவில் நிர்வாகம் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். ரொம்ப ரீசன்ட் பாஸ்டில் சொல்கிறேன், நம்ம கண்ணுக்கு முன்னால் நடந்தது. நக்சல் வச்ச கன்னிவெடி தாக்குதலில் இதுக்கு முன்னால் சந்திரபாபு நாயுடு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் திருமலையிலேருந்து கீழ் திருப்பதி வர்றப்போ அவங்க வச்சிருந்தாங்க. பட் எப்படியோ தெய்வாதீனமாக அவர் தப்பித்தார். இது கண்ணுக்கு முன்னால் நடந்தது. இன்னைக்கு 303 மாவட்டங்களில் கொடிகட்டி பிறந்த மாவோயிஸ்டுகள் இன்னைக்கு வெறும் 3 மாவட்டமாக சுருக்கப்பட்டு விட்டனர். அதுலேயும் அவங்களுடைய ரொம்ப கோர் ஏரியாவாக இருந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லா இடத்துலையும் அவங்க வேறறுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒன்று அவங்க சரண்டர் ஆகும், இல்லைன்னா சாகிறதுக்கு தயாராகும். இந்த ரெண்டுக்குள்ளதான் ஏதாவது. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா சொன்னீங்க. மகாராஷ்டிரா கச்ரோலி மாவட்டம்லாம் அவங்களுடைய ரொம்ப கோர் ஏரியா. அந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமான தளபதி அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய ஒரு சித்தாந்த தளபதி அப்படின்னு சொல்லலாம், பூபதினு பேர். அந்த பூபதி தலைமையில் அத்தனை பேரும் சரண்டர் ஆகியிருக்காங்க. பூபதியே சரண்டர் ஆறான்னு தெரிஞ்சு அந்த ஏரியா கமாண்டரில் நம்பர் 2 இருக்கக்கூடிய ஒருத்தர் கேப்டன் பிரபாகரன் பேர், அவர் தலைமையில் ஒரு குழு தனியாக சரண்டர் ஆகியிருக்காங்க. இவங்க அத்தனை பேரையும் அங்கே இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா ஆயுத போலீஸ் அவங்கள ஏற்றிக்கிட்டு கச்சரோலி மாவட்ட காவல்துறை ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட்டு போய் அங்கே வச்சு தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இவங்க சரண்டர் ஆகக்கூடிய நிகழ்ச்சி. அதில் தேவேந்திர ஃபட்னவிஸ் இருந்தார். ஆக்சுவலாக இந்த பூபதி சரண்டர் ஆகிறதுக்கு
முன்னால் 2018 பூபதியோட மனைவி சரண்டர் ஆகியிருந்தாங்க. ஓகே. ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியில் தேவேந்திர ஃபட்னவிஸ் பூபதி சரண்டர் ஆகிறப்போ அவங்க மனைவியை கூப்பிட்டு பூங்கொத்து கொடுத்தார். இதெல்லாம் பல பேர் பார்த்துருப்பாங்க. அவெல்லாம் ரொம்ப அதாவது பூபதியோட தலைக்கு பல மாவட்டங்களில் வைக்கப்பட்டிருந்த மொத்த சன்மானம், அவருடைய தலைக்கு விலையாக வைக்கப்பட்டிருந்த சன்மானம் உள்ள 7 கோடி ரூபாய். இவரை பிடிச்சு தந்தால் இவ்வளவு பரிசு இவ்வளவு பரிசுன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் இந்த 3 மாநில பரிசும் வெவ்வேறு காலகட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. இது மொத்தமாக கூட்டினா அவருடைய தலைக்கு 7 கோடி ரூபாய் விளைவிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. பூபதி இந்த மாதிரி சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்தே அவருடைய தோழர்கள்ட்ட அவர் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பும் ஒரே வழியும் சரணடைதல் மட்டுமே. சரணடையாமல் வீரமாக இறந்து விடலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய இறப்புக்கு அர்த்தம் இருக்க வேண்டும். வம்படிய சும்மா ஒரு வீம்புக்காக உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிற அர்த்தமே இல்லை. கண்ணுக்கு முன்னால் தோல்வி தெரிகிறது. நாம எதற்காக போராடிட்டு இருக்கோம், எதற்காக செத்து கொண்டு இருக்கிறோம், இந்த ரெண்டுமே தெரியல. இந்த 10 ஆண்டு மாவோயிஸ்டுடைய கோரிக்கை என்ன? தனி நாடா? இந்தியாட்ட இருந்து பிரிய போறாங்களா? என்னது என்ன கோரிக்கை? நீங்க ஒண்ணு இப்போ ஸ்ரீலங்காவில் எல்டிடிஏ போராட்டம் இருந்தாங்க. அவங்க கோரிக்கை தெளிவாக வரையறுக்கப்பட்டது. தனி ஈழம். தனி ஈழம்னா எந்த பகுதி? கிழக்கும் வடக்கும். ரைட்டா? இந்த ரெண்டும் வந்து தனி ஈழமாக பிரித்து தரப்பட வேண்டும் அப்படிங்கிற தனி ஈழ கோரிக்கைக்காக அவங்க போராடுறாங்க. ஏதோ ஒன்று நடந்தது. இன்னைக்கு அந்த இயக்கமே இல்லை, துடைத்தொழிக்கப்பட்டு விட்டது, வேற விஷயம். இங்க மாவோயிஸ்டுகள் எதற்காக போராடுகிறார்? என்ன சாதிக்கிறதுக்காக? சரி, அவர்களுடைய அதாவது நீங்கள் உரிமைக்காக போராடுகிறீர்கள் அப்படின்னா ஜனநாயக நீரோட்டத்தில் கலக்கணும். நீங்கள் தனி நாடா கேட்டு போராடுறீங்க அப்படின்னா ஆயுதத்தை தூக்கலாம். ஆனா உங்களுடைய கோரிக்கையில தனி நாடுங்கிற ஒரு அம்சம் இருக்கிற மாதிரியே தெரியல. நீங்கள் என்ன காரணத்துக்காக போராடுகிறீர்கள்? எதற்காக இந்த போராட்டம்? தொடர்ந்து உங்களுடைய கேடர்ஸை காவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியா வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு வழிகாட்டி இருக்கு. நாம வந்து சுதந்திரம் கேட்டு எங்களுடைய நாடு எங்களுடைய நாடாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கறது கேட்டு போராடினதை கூட அகிம்சையின் மூலமாக நம்ம வென்றெடுத்திருக்கிறோம். அதில் கூட ஆயுதத்தை நம்ம தூக்கினது இல்லை. ஆயுத போராட்டத்தை ஒரு சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அது வெற்றிகரமாக இல்லை. அப்படிங்கிறப்போ இப்படி அர்த்தமே இல்லாமல் உயிரை விட்டு கொண்டு போராடி கொண்டு இருப்பது எதற்காக அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு வழக்கம் போல உடனே பூபதியை ரிவிஷனிஸ்ட், திரிபுவாதி அப்படின்னு சொல்லி முத்திர குத்தினாங்க அவங்களுடைய ஹைகமாண்ட். அதுக்கப்புறம் தான் பூபதி தன்னுடைய ஆதரவாளர்களோட அவர் சரண்டர் ஆகியிருக்கிறார். அதற்கு முன்னால சத்தீஸ்கரில் 200க்கும் மேற்பட்டவர்கள் AK-47 எல்லாத்தையும் போட்டுட்டு சரண்டர் ஆகியிருக்காங்க. அமித்ஷா ரொம்ப தெளிவாக ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அடுத்த ஆண்டு மார்ச் 31க்குள் இந்தியாவில் நக்சலிசம், அதாவது மாவோயிஸ்டுகள் இருக்க மாட்டார்கள். மாவோயிசத்தை துடைத்து ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாவோயிசத்தை துடைத்து ஒழிப்போம் அப்படிங்கிறதுக்கு பின்னால மிக மிக முக்கியமான ஒரு சித்தாந்த அரசியல் உண்டு. மாவோயிஸ்டுகள் வந்து ஆக்சுவலா சீன கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை இந்தியாவில் முன்னெடுக்கக்கூடிய சீனாவின் முகவர்களாக இருந்து வருகிறார். சைனீஸ் ஏஜென்ட். எனக்கு நல்ல நினைவில் இருக்கு, மகாராஷ்டிரா பக்கத்தில் திடீர்னு மாவோயிஸ்ட ஆம்புஷ், அவங்களுடைய திடீர் தாக்குதல். அந்த தாக்குதலில் நம்முடைய CRPF வீரர்கள் ஏராளமான பேர் இறந்தாங்க. அது வந்து கன்னிவெடி தாக்குதல் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கொடூரமான தாக்குதல். அதில் அப்போதுதான் கல்யாணமாகி இருந்த ஒரு கமாண்டர் உள்பட எல்லாருமே இறந்தாங்க. அந்த டைத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போ சீன அரசுக்கு சொந்தமான அவங்களுடைய ஒரு மீடியா, அந்த மீடியா என்ன கூறியது அப்படின்னா, இந்தியாவை வெல்லுவதற்கு நாங்கள் இந்தியா மீது படையெடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே எங்களுக்கு தேவையான சக்தி உண்டு
அப்படின்னு சீனா கூறியது. ரொம்ப வெளிப்படையா இந்தியாவை வெல்வதற்கு நாங்கள் இந்தியாவுக்கு மீது படையெடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்தியாவுக்குள்ளேயே எங்கள் ஆதரவு சக்திகள் உண்டு. இப்போது எங்கள் பலத்தை இந்தியா உணர்ந்திருக்கும் என்று கருதுகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த அளவுக்கு அப்படின்னா இதுலேருந்து சீனாவுடைய கரம் எந்த அளவுக்கு நீண்டு இருக்கிறது. மோடி ஆட்சிக்கு வந்ததுமே அவர் இராணுவம், இந்த ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ், இந்த விஷயங்களில் அவர் என்ன விதமாக கையாண்டார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்று பிடிபடும். ஒன்று, சீனாவோட பார்டரில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகள் முழுக்க அவர் கவனம் செலுத்தினார். ஒரே டயத்தில் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணார், இராணுவ பலத்தை அதிகரித்தார். அந்த சைனீஸ் பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் அத்தனைக்கு அம்யூனிட்டிஸ் அத்தனையும் கொண்டு போனார். அந்த வில்லேஜர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்திய அரசு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற உணர்வை கொண்டு போனார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த வடகிழக்கு பகுதி முழுக்க அரசியல் ரீதியாக பிஜேபியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். இன்னைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள ஒரு 25 எம்பி கான்ஸ்டியூன்சிஸில் 18-19 பிஜேபி வசம் இருக்கிறது. வடகிழக்கு மாநிலத்தில் மிகப்பெரிய மாநிலங்கிறது அஸ்ஸாம். அந்த அஸ்ஸாம்லேயே பிஜேபி தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் அவர் சாதித்தார். அதாவது மோடியை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய எனிமி, இந்தியாவின் எதிரி அப்படிங்கிறது சீனா தான், பாகிஸ்தான் அல்ல. இந்தியாவின் எதிரி என்கிற ஒரு மாபெரும் அந்தஸ்தை பாகிஸ்தானுக்கு தர மோடிக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா அந்த தகுதியை பாகிஸ்தான் எப்போதே இழந்தாச்சு. இன்னைக்கு அது பேங்க்ரப்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதனுடைய சர்வைவலுக்காக அது எல்லா நாடுகளிலும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஒரு பணவீக்க விகிதம் 38% எங்கேயோ இருக்கு. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இடத்துல, படுமோசமான இடத்துல இருக்கு. IMF மொத்தம் கடனை வாங்கி கடன் அடைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதனால இன்னைக்கு இந்தியா தன்னுடைய காம்படிட்டரா ஒவ்வொரு ஃப்ரண்ட்லையும் கருதக்கூடிய சீனாவை தான். அதுபோலத்தான் இராணுவ இதுலையும் இது பண்ணுது. ஸோ சீன இராணுவத்துக்கு எதிராக நம்ம செக் வைக்கணும்னா சீனாவோட எல்லை கொண்டு இருக்கிற இந்திய பகுதிகளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது ஒரு பக்கம். இன்னொன்று, சீனாவுடைய ஏஜெண்டுகளாக இந்தியாவுக்குள் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக இந்த நடவடிக்கை. இதில் பப்ளிக் மத்தியில் சீனாவின் ஏஜெண்டுகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருக்குங்கள, அவங்கள மக்களை பதம் பார்த்தாச்சு. இன்னைக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த 2 கட்சி ஆளுக்கு 1.5% தான் வாங்கியிருக்கு. 543 தொகுதிகள் கொண்ட இந்தியாவில் இந்த 2 கட்சிகளுக்கு சேர்த்து 5 தொகுதி தான் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை அரசியல் ரீதியாக ஒடுக்கியாச்சு. இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒரு அரசியல் செய்து கொண்டு இருந்த ஒரு கூட்டம் சீன ஏஜென்ட்டுகள், அதை இப்போ கம்ப்ளீட்டா வேற இருக்கிறதுக்கான வெறும் பெரிய முயற்சி மோடி மேற்கொண்டு இருக்கிறார். இது தொடர்பாக நேற்றைக்கு NDTV சார்பில் பன்னாட்டு தலைவர்கள் கலந்து கொண்ட உச்சி மாநாட்டில் கூட குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் மோடி. 303 மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் இருந்து இன்னைக்கு 3 மாவட்டங்களாக நாங்கள் குறைத்து இருக்கிறோம். இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு. இதை தீபாவளி நேரத்தில் நான் நினைவு கூறுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தீபாவளி என்பதே நரகாசுரனை வதம் செய்த நாள். மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிற நரகாசுரனை மோடியும் அமித்ஷாவும் வதம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வதம் விரைவிலேயே அடுத்த தீபாவளிக்குள்ள ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும். அடுத்த தீபாவளி அந்த நரகாசுரனை அழிச்சாச்சுன்னு சொல்லி எல்லாருமே பட்டாசு விடலாம். இதுக்கு முன்னால மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த பல்வேறு கிராமங்கள்ல இந்த தீபாவளி விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதை மோடி சொல்லியிருக்கிறார் அந்த சம்மிட்ல வச்சு. இப்போ அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் இப்போ 10 ஆண்டு காலம் இவங்களுடைய ஆட்சி இருந்து இப்போ 11ஆவது ஆண்டு அதுவும் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் இவங்க இதுக்கான ப்ராக்ரஷன் எடுத்து இப்போதான் அது நிறைவேறி இருக்கா, இல்லை தற்போதுதான் சில ஷார்ட் டைம்ல தான் அது எடுக்கப்பட்டதா? இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு மேசிவான ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு ஆரம்பித்து 0லேருந்து ஆரம்பிச்செல்லாம் முடியவே முடியாது. இது 10 ஆண்டு காலமாகவே போய்கொண்டு
சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அஜித் டோவல் கொண்டு வந்ததற்கு பிறகு, ஒரு டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரடைம் ஷிஃப்டை அஜித் டோவல் மேற்கொண்டதற்கு பிறகு இந்த விதமான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்து கொண்டே வந்தோம். இதே போல் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறோன்னா 2015 நினைக்கிறேன், அப்போது மணிப்பூர் மியான்மர் பார்டரில் நம்முடைய சிஆர்பிஎஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க அத்தனை பேரும் பந்தோபஸ்து பணிக்காக பெட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஃபயரிங், யாருமே எதிர்பார்க்கலை, கன்னிவெடி தாக்குதல். இதில் நம்முடைய அந்த வீரர்கள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததா நினைவு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இது யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மணிப்பூர் விடுதலை அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிற சீன ஆதரவு பெற்ற மாவோயிஸ்டுகள். அவங்க என்னன்னா மியான்மரில் தங்கிட்டு இந்த தாக்குதலை பண்ணுவாங்க. தாக்குதலை பண்ணிட்டு திரும்ப மியான்மர் நாட்டுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க. அது நடந்ததுலேருந்து அடுத்த ஒரு 10 நாளில் திடீர் தாக்குதல் அதிகாலையில் மியான்மர் கவர்மெண்ட்டை சொல்லிட்டு எல்லைக்குள்ளேயே புகுந்து அவர்களுடைய முகாமை முற்றிலும் அழித்தோம். அதில் அந்த மணிப்பூர் பயங்கரவாதிகள் 365 பேர் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கே ஆரம்பமாயிடுச்சு. இது ஒரு நீண்ட கால திட்டம். இந்த நீண்ட கால திட்டத்தை இப்போ ரொம்ப தீவிரமாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் 10 வருஷ காலமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த கரூர் சம்பவம் சிபிஐ கையில் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம், எஸ்ஐடி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல. ஸோ பல ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, அந்த ஆஃபீஸ் இதில் பார்த்தோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது இது எரிக்கப்பட்டிருக்க தொடர்பாக பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தன்னுடைய எக்ஸ்பதிவிலையும் சொல்லியிருக்கிறார். பல சந்தேக எழுப்பி இருக்கிறார், பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இந்த ஆவணங்களை ஏன் எரிச்சாங்க, இந்த ஆவணங்களை எரிக்க சொல்லி உத்தரவிட்டது யார்? ஒரு பென்ட்ரைவ் கூட எரிந்தும் எரியாமலும் அங்கே கிடைச்சிருக்கு. அந்த பென்ட்ரைவை பத்திரிகையை சார்ந்த பல்வேறு பத்திரிகைகளை சார்ந்த ஃபோட்டோ கலைஞர்கள், நிருபர்கள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. எதற்காக எரிக்க வேண்டும், என்ன தேவை ஏற்பட்டது, அவசரமாக அப்படி எரிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சரி, இன்னொரு டவுட் இங்கே என்ன எழுதுன்னா, அப்படி அவங்களுக்கு ஏதோ ஒன்று மறைக்கணும்னு இருந்ததுன்னா வேற எங்கேயா அதை பண்ணியிருக்கலாம், இதை விட சேஃபாக அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ அவங்க டிராவலர்ஸ் பங்களாவில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க. அதனுடைய பேக் சைட்லேயே அவங்க எரிச்சிருக்காங்க. பொதுவாக அரசு ஆவணங்களை எரிக்கிறது அப்படிங்கிற வழக்கம் அரசுட்டு உண்டு. ரொம்ப நாள்பட்ட ஆவணங்கள், ஒரு ஆவணம் இத்தனை வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அதை கீப்பப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதை எரிக்கலாம் அப்படிலாம் விதி இருக்குது. அதன்படி எரிப்பாங்க. இப்போ அதே போல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ எக்ஸாமுக்கு பேப்பர் திருத்துறாங்க. வருஷம் 10th அப்புறம் +2 லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. இப்போது இந்த மாதிரி எழுதின பேப்பர்ஸை எத்தனை காலம் கீப்பப் பண்ணுறது? அதுக்கு ஒரு வரம்பு உண்டு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேப்பர்ஸை ஃபுல்லாக எரிச்சிடலாம் அப்படின்னு, இப்படியெல்லாம் ஏதோ ஒன்று உண்டு. ஸோ நாள்பட்ட ஆவணங்கள், தேவைப்படாத ஆவணங்கள், இதை எரிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, கரூர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆவணம் நாள்பட்ட ஆவணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஆவணம் டெவலப் ஆகியிருந்தாலும் 1 மாத காலத்துக்குள்ளே தான் ஆகியிருக்க முடியும். ஸோ பழைய ஆவணம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ ஏன் எரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது நியாயமான சட்டபூர்வமான காரணம் இருக்கா, இல்லாட்டி ஏதோ ஒன்று மறைப்பதற்காக இவ்வாறு செய்தார்களா? இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துலேருந்து எழுப்பியாச்சு. பிஜேபி சைட்லேருந்து கேள்வி எழுப்பிட்டாங்க. இன்னொன்று, பல்வேறு முன்னணி நாளேடுகள் இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கின்றன. இப்போ தினமணி நாளேடு பார்த்தீங்கன்னா, எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவனுடைய படத்தையே போட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த அரசு மௌனம் காக்கக்கூடாது, பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை பதில் சொல்லலை அப்படின்னா சந்தேகப்படுவது நியாயம் என்று ஆகிவிடும்.
ஏற்கனவே கரூர் விஷயத்தில் இந்த அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்ததோ தமிழக அரசு எடுத்த எல்லா நடவடிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு நபர் கமிஷன், அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியாச்சு. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு இணங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, அதையும் நிராகரிச்சாச்சு. அதுக்கு பதிலாக சிபிஐட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ கரூர் விஷயத்தில் தமிழக அரசு எடுத்திருக்கிற எல்லா முடிவுகளுமே சர்ச்சைக்குரியதாக இருந்திருக்கிறது. எல்லா முடிவுகளையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இப்போ கடைசியாக புதிய சர்ச்சை இதன் மூலமாக உருவாகி இருக்கிறது. ஆவணங்களை எரித்திருக்கிறார்கள், பென்ட்ரைவை எரிச்சிருக்காங்க. அப்புறம் இது தவிர்த்து இந்த பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதை எடுத்துட்டு போலீஸ் அவசரமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இல்லை என்னென்னா அந்த பென்ட்ரைவை சில ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தப்போ டக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பென்ட்ரைவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கல. அவங்க மௌனமாக இருந்தாங்கன்னா அவங்க சைடு தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2 நாட்களில் தீபாவளி வர்றது பார்க்குறோம். தீபாவளி வாழ்த்து அப்படின்றத, ஏன்னா விஜய் அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்றது திமுகவோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரா, ஆனால் மித்த மத இதுக்கெல்லாமே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாருன்ற ஒரு குறி இருந்தது. இப்போது இது தீபாவளி வரும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால தாவேக சார்பில் நீங்கள் யாரும் தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்றத முன்னெடுக்க வேணாம் அப்படின்றது. ஸோ இங்கேயும் இன்னொரு பேட்டர்ன் வந்து ஒரு பக்கம் மக்களுடைய விமர்சனமாக இருக்கிறது. சேமஸ் அவர் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற நேரத்தில் கரூர் சம்பவம் நடந்ததுனால அது கூட இதை லிங்க் பண்ணுறாரு ஒரு ஓட்டுக்காகன்ற மாதிரியான ஒரு பேச்சு. வந்து ஓட்டுக்காக லிங்க் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா இதனால ஓட்டெல்லாம் கிடச்சிடாது இது. பட் விஜய், ஜோசப் விஜய் தானே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் வந்து ஒரு விதமாக இந்த திராவிட கொள்கை இப்படி எல்லாவற்றுடைய கலப்பாகத்தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கலைங்கிற கேள்வி எழுந்தது. ஆனால் தீபாவளி டயத்தில் அவங்க சொல்லிக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது, தீபாவளியை கொண்டாடுறது இல்லைன்னு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அது துக்கமான நாள் தான். 41 பேர் உயிரிழப்புங்கிறது சாதாரணம் இல்லை. இந்தியாவில் ஒரு அரசியல் கூட்ட நெரிசலில் சிக்கி இத்தனை பேர் இறந்தார்கள் அப்படிங்கிறது சுதந்திர இந்தியாவில் இதான் முதல் தடவை. மகாத்மா காந்திக்கு வந்த கூட்டத்தில் கூட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்ததாக வரலாறு கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த முறை விஜய் சொல்றதை நான் சந்தேகிக்க விரும்பலை. தீபாவளி இந்த தடவை நம்ம தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா அது மிகப்பெரிய சோகசமாக அவருடைய கூட்டத்தில் தான் நடந்திருக்கு. அதனால விஜய் மேலே எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு, அது வேற விஷயம். பட் இந்த முறை அவர் தீபாவளி தொடர்பாக கூறியிருப்பதில் எனக்கு நான் வந்து அதை சந்தேகிக்க விரும்பலை. தீபாவளிக்கு எடுத்திருக்கும் இதே முடிவை டிசம்பரில் வரவிருக்கும் கிறிஸ்மஸுக்கும் எடுப்பாரா விஜய்? அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை காண நான் ஆவலோடு இருக்கிறேன். பட் அடுத்த தீபாவளிக்கு அவர் என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம கவனிக்கலாம். அதில் தான் உண்மையான கலர் வெளிப்படும். ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துங்கிற மாதிரியா நம்ம இளவரசர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுதான் ரொம்ப அநியாயம். என்ன நம்பிக்கை உள்ள, இதே போல மற்ற மதத்தை அவருக்கு சொல்லுவாரா? எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே அந்த மதத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. எல்லா மதத்திலுமே ரேடிக்கல்ஸ் உண்டு, அந்த மதத்தை நம்பாதவர்கள் உண்டு. எல்லாத்துக்குமே சொல்லட்டுமே, ரம்ஜானுக்கு சொல்லி பார்க்கட்டும், கிறிஸ்மஸுக்கு சொல்லி பார்க்கட்டும். அதுக்கு நான் ஸ்டாலின் மாதிரி நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னே சொல்லிட்டு போயிடலாம், கலைஞர் மாதிரி உறுதியாக இருந்துட்டு போயிடலாம். இது நான் சொன்னது மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் சொன்னோடைய எஃபெக்டும் இருந்துடக்கூடாது. என்ன விதமான அரசியல் இது? ஒரு அசிங்கமான அரசியலாக இருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஏன் தீபாவளி வாழ்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க? டிஎம்கே ஏன் தீபாவளி வாழ்த்தை சொல்லுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தீபாவளியை தமிழர்கள் பெருமளவு கொண்டாடுகிறார்கள். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவதில்லை, இந்துக்களுக்கு வாழ்த்தே சொல்லுவதில்லை அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாக டிஎம்கே வைத்திருக்கிறது. இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்றதில்லைங்கிறத கொள்கை முடிவாக வைத்து கொண்டு இருக்க ஒரே கட்சி இந்தியாவில் டிஎம்கே தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய எண்ணிக்கை 89% ஆஸ் பர் 2011 சென்சஸ். அப்புறம் இவங்க ஏன் வாழ்த்து சொல்றது இல்லை? அதில் இவங்க சொல்லக்கூடிய தியரி, முன்னால் இருந்த அந்த சித்தாந்தவாதிகள், திராவிட தேசிய சித்தாந்தவாதிகள் சொன்ன தியரி என்ன அப்படின்னா, இந்த தீபாவளி என்பது நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா அழிச்சதாக வருது. கிருஷ்ணர் வந்து வட இந்தியர், நரகாசுரன் திராவிடர்.
இதை சொல்லி இதை திணிச்சிருக்கிறது வடமொழி கதை. அதனால இது வடவரி இலக்கியம் சார்ந்தது, இது திராவிடர்களை கொச்சைப்படுத்துகிறது, அதனால இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு. சரி, இதுதான் அவர்களுடைய வரலாற்று விளக்கம், தத்துவ விளக்கம். ரைட்டு, ஓகே. அப்படின்னா இதே போன்ற எதற்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுல்ல? ஆனால் ஓணத்துக்கு ஸ்டாலின் ஒழுங்கா வாழ்த்து சொல்லுகிறார், டிஎம்கே தலைமை வாழ்த்து சொல்லுகிறார், அது எப்படி சரி? ஓணம்ங்கிறது என்ன, தசாவதார கதை தானே, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓணம் அது வாமன அவதாரம் சம்பந்தப்பட்டது தானே, அது சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது தான். சரி, வாமன அவதாரத்தினால கடைசியில் பலியாரது யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. அவர் திராவிட சக்கரவர்த்தி தான், ரைட்டா? திராவிட சக்கரவர்த்தி தலையில காலை வச்சு நிலத்துக்கு கீழே வாமனர் தள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அந்த திராவிட தேசியம் பேசுகிற கண்ணோட்டத்திலே சொல்ல போனால் அவதாரத்திலே பிராமண அவதாரம், வாமன அவதாரம். ஸோ ஒரு பிராமணர் கால் தள்ளி அந்த காலால் மிதித்து கடைசியில் ஒரு திராவிட அரசர் நிலத்தின் கீழ் தள்ளப்பட்டது தானே, அது சார்ந்த ஒரு தொல்கதையிலேருந்து வரக்கூடியது தானே இந்த ஓணம். அப்படிங்கிறப்போ ஓணத்துக்கு மட்டும் எப்படி நீங்கள் வாழ்த்து சொல்றீங்க? நீங்கள் ஒரு தத்துவார்த்த நிலைப்பாடு எடுத்தால் அதுலேயாவது உறுதியாக இருக்கணும், அதில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும்ல. நீங்கள் ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்க ஓணத்துக்கும் சொல்லாதீங்க, ஏதாவது ஒன்று. இவங்களுக்கு என்னன்னா தத்துவம், திராவிடம், சம்ஸ்கிருதம் அப்படிலாம் சொல்லி தீபாவளியை மறுப்பாங்களாம். பட் அதே லைனில் வரக்கூடிய ஓணத்தை திராவிடம்ங்கிறதுல கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் வருது இல்லை, அப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கேரளா பண்டிகை அங்கீகரிப்பாங்களாம். என்ன ஒரு ஆபத்து! அதாவது தமிழக இந்துக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காத திமுக தலைமை கேரள இந்துக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்குமா? உண்மையில சொல்றேன், இந்த அளவுக்கான தத்துவார்த்த குழப்பம் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. இவ்வளவு குழப்பம். ஆனால் இத்தனை குழப்பத்துக்கு மத்தியில் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சில நேரத்தில் ஜெயித்து கொண்டும் இருக்கிறது. அது அதிசயத்தில் அதிசயம். இன்னும் ஒரு விஷயம், இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். தொடர்ந்து திமுக செய்கிற விஷயம், திமுக பேசுறதை நமக்கு நேரடியில் பார்க்க முடியும், அதிமுக தரப்பு என்னன்றது பார்க்க முடியாது அப்படின்றது. ஸோ அதில் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழக அரசு சார்பில் ஒரு 10 கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. நாங்கள் மத்திய அரசை நோக்கி எழுப்புகிறோம் அப்படின்றதுல முக்கியமாக எங்களுக்கு எதுக்குமே நீங்கள் காசு ஒதுக்கலை, முக்கியமான சில திட்டங்களுக்கு நாங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் எதுக்கு உங்களுடைய பேரை ஹிந்தியில் வடமொழியில் நீங்கள் எதுக்கு பேர் வைக்கிறீங்க, ஹிந்தி திணிப்பு அப்படின்ற தொடர்ந்து ஒரு 10 கேள்விகளை எழுப்பியிருக்காங்களே திமுக தரப்பில். ஓகே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஸ்கூல் நடக்குதுல்ல, அதுவே மத்திய அரசு சார்பில் கல்விக்காக ஒதுக்கப்படுகிற நிதியிலிருந்து செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஜல்ஜீவனுக்கு கீழே ஒவ்வொரு பஞ்சாயத்தில் முக்குக்கு முக்கு அங்கங்கே தண்ணி கிடச்சிட்டு இருக்கு. அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் பிரதமருடைய இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு. ஆனால் அதை செஞ்சுட்டு அதை வச்சுட்டு மீட்ரு போடுறது முழுக்க முழுக்க டிஎம்கே. ஆனால் அதிலே அவர் சொல்றது ஜல்ஜீவன்ல 3000 கோடி எங்களுக்கு இன்னும் தரவில்லை அப்படின்றதே குற்றச்சாட்டு வைக்கலாம். எதுவுமே அவங்களுக்கு தரல. ஆனால் எப்படியோ டிஎம்கே அரசு நடந்து கொண்டு இருக்கு. இது எப்படிங்க? இது எப்படி நடந்துட்டு இருக்கு? தமிழக அரசு இதுக்கு மத்தியில் இவங்களால கலைஞருக்கு பேனா சிலை வைக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியுது, என்னென்னலாம் செய்ய முடிகிறது. இதில் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த 5 வருஷத்தில் இத்தனை சிலைகள் வைத்தோம்னு அவங்க பெருமையாக சொல்லியிருந்தாங்க. சிலை வைக்கிறத பெருமையாக சொல்லிக்கொண்ட ஒரே அரசு திமுக அரசு தான். சிலை வைக்கிறதுக்கு காசு எங்கேருந்து வந்தது? அதாவது கொடுக்குற பணத்தை சரியாக செலவழிச்சா எல்லாத்துக்கும் ஒழுங்காக செலவழிக்கலாம், விரயம் பண்ணினா பெரும்பாலானது முழுக்க முழுக்க மத்திய அரசிடமிருந்து வருகிறது. 1200 ரூபாவில் 200 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், 200 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் நாங்கள் தான் போடுறோம், ஆனால் பேர் மட்டும் எதுக்கு வட சொல்ல இருக்குது அப்படி. சரி, ரைட்டு, நீங்கள் தான் லேபிள் ஓட்டலில் ரொம்ப கெட்டிக்காரங்களாச்சும், உங்கள் பேர் ஏதாவது ஒன்று அடித்து ஒட்டிக்க வேண்டியதான். இப்போ நிறையா பேர் நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறதே உங்களுடைய பேரில் தானே வைக்கிறீங்க. எங்க தேசம் முழுக்க ரூபாய்க்குன்னு ஒரு சிம்பல் இருக்கிறப்போ இவர்களாக ரூன்னு போட்டுக்கலையா? ஏன் அதை என்ன இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க? அதே போல அதுக்கு நீங்க ஒரு பேர் வச்சுக்கோங்க. பேர் தான் பிரச்சனையா? இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு, இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு.
இது இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க. எல்லா மொழி பேசுகிறவர்கள், அதாவது கர்நாடகத்தில் கன்னட மொழி பேசுகிறவன் அதை அக்செப்ட் பண்ணுறான், அந்த பேரில் இருக்கக்கூடிய ஸ்கீமை. கேரளத்தில் இருக்கிறவன் அக்செப்ட் பண்ணான். உங்களுக்கு பிரச்சனை உங்கள் பேரில் கூட வச்சுட்டு போங்க. இல்லை என்ன பிரச்சனை? பேரில் என்னங்க பிரச்சனை இருக்குது? ரூபாய்ங்கிற சிம்பலையை மாற்றி ரூன்னு போட தெரியுது. நேற்றுக்கு வரைக்கும் ஆட்சிக்கு முன்னால் பதவியேற்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் மத்திய அரசு என்று சொல்லிக்கொண்ட ஒன்றிய அரசுன்னு மாற்ற தெரியுது. இதுக்கு பேரை மாற்றி வச்சுட்டு போங்க. இதனால யார் கவலைப்பட்டா? ஸ்கீம் போய் சேரணும், அதுதாங்க முக்கியம். எதிர்க்கட்சி தலைவர் பார்க்குறோம், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், அதிமுக சார்ந்த எல்லாருமே கிட்னி திருட்டு, அதுக்கப்புறமா ஹல்வா வித்து ஒரு விஷயம் நேற்று பார்க்குறோம். என்ன திட்டங்களை அவங்க பண்ணுவேன்னு சொல்லி பண்ணலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வெளிக்கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய இந்த செயல்பாடு வந்து வரப்போகிற இந்த தேர்தலை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு? உண்மையிலே பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக எடப்பாடி பழனிசாமியோடைய பிரச்சாரம், அவரை தினந்தோறும் ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கொண்டே இருப்பது, மற்ற தலைவர்கள் எல்லாம் மீடியாக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் ஒருத்தர் தான் மக்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பெரிய அளவில் போயிட்டுருக்கா. இப்போது நயினார் நாகேந்திரன் அதேபோல் மக்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார். இது ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பல கூட்டங்களில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தாவேக தொண்டர்கள் தன்னெழுச்சியாக கையில் கட்சி கொடியுடன் அவருடைய கூட்டத்துக்கு வந்து பங்கேற்கிறார்கள். தமிழக அரசியலில் இதுவரைக்கும் நேராத ஒரு பெரிய அதிசயம். தலைவர்கள் ஒன்று கூட்டி கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்பாக தொண்டர்கள் கூட்டணியை அறிவித்து இருக்கிறார்கள் அவங்களாவே. இதுல வேற என்னன்னா, இப்படி கையில கொடியோட வர்ற இவங்கெல்லாம் தாவேக்கா கிடையாது, வேணுமே ஏடிஎம்கே காரங்க தான் அப்படின்னாங்க. உடனே புதிய தலைமுறை டிவி களமிறங்கி பேட்டி கண்டப்போ அவர்கள் உண்மையிலேயே தாவேக்காவினர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிற்று. இனிமேல் அந்த கேள்வி யாரும் கேட்க முடியாது. தன்னெழுச்சியா வராங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்களே தாவேக்காவினர்கிட்ட சொல்கிறோம் தொண்டர்கள்ட்ட, அப்பா நீங்களா இந்த மாதிரிலாம் வராதிங்க, கட்சி அனுமதியோடு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், தாவேக்கா மாவட்ட செயலாளர் மற்றவங்கள்ட்ட அறிவுறுத்தி இருக்காங்க. அப்படிலாம் சொல்லியுமே அவங்களா வர்றாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறார். அதே போல் இப்போ சட்டப்பேரவையில் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு, இருட்டுக்கடை அல்வா உருட்டுக்கடை அல்வான்னு உல்ட்டா பண்ணி அவர் பேசுகிறது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திமுக அரசு வெறுமனே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. மீடியாக்கள் மூலம், எல்லா மீடியாக்களும் கையில் போட்டுக்கிட்டாங்க. மீடியாக்கள் மூலம் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பது. ஒரு நாடக அரசாகவே இது இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒன்றுமே செய்யாமல் ஆனால் ஏதோ நடந்து கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கினாலே மக்கள் நம்பி விடுவார்கள், அதுவே போதுமானது அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டாங்க. இப்போ டிஎம்கே 500 சொச்சம் வாக்குறுதிகள் தந்தார்கள். இந்த 500 சொச்சம் வாக்குறுதிகளில் முழுமையாக அவர்கள் நிறைவேற்றியது 66 வாக்குறுதிகள், அரைகுறையாக நிறைவேற்றியது ஒரு 66 வாக்குறுதிகள். அதை தவிர்த்து 300 சொச்சம் வாக்குறுதிகள் இவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அது கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 80 விழுக்காட்டுக்கு மேலே அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அப்படின்னா ஆனால் ரொம்ப தைரியமாக 80% நிறைவேற்றிட்டோம், அடுத்த 2 நாள்லேயே 90% நிறைவேற்ற அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் என்டார்ஸ் பண்ணுறதுக்கு மீடியாக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது. தொடர்ந்து இதுதாங்க கோயபல்ஸின் தியரி. ஹிட்லர்கிட்ட கோயபல்ஸுங்கிற ஒரு கொள்கை பரப்பு அமைச்சர் இருந்தார். அந்த கோயபல்ஸுடைய தியரி என்னன்னா, ஒரு பொய்யை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்கன்னா அதுவே உண்மை என்று நம்பப்படும். ஒரு உண்மையை நீங்கள் சொல்லாமலேயே விட்டுட்டீங்கன்னா அதை பொய் என்றும் நம்புவாங்க. இதுதான். ஸோ கோயபல்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தது இதுதான். ஒரு பொய்யை உண்மை மாதிரியே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவார். நாளடைவில் அதுவே உண்மை போன்ற ஒரு தோற்றத்துக்கு வந்து சரி. இதைத்தான் டிஎம்கே அரசு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இதைத்தான் உருட்டுக்கடை அல்வான்னு எடப்பாடி அவருக்கே உண்டான பாணியில் அவர் சொல்லி காலி பாக்கெட்டை நிருபர்களுக்கு கொடுத்துருக்காரு. பாக்கெட்டை கவர்ச்சியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, பஞ்சி வச்சிருக்காங்க. ஆமாம், தாக நீலு லேது. இதுதான் அவர் சொல்ல வர்றது. இப்படியே எத்தனை காலம் ஒரு கவர்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகளை கணக்கு பண்ணி பாருங்கள். நீட்டை கொண்டு வருவோம், நாங்கள் நீட்டை கொண்டு வந்த மாதந்தோறும் மீட்டர் மின் கட்டணம் அளவீடு செய்யப்படும், நாங்கள் அது செய்யலை.
அதே போல் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நாங்கள் இல்லை. மெட்ரோ ட்ரெயினில் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீ பாஸ் தருவோம் நாங்கள் தரல. நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், ஏராளமாக இருக்குது. ஆனால் எல்லாமே செஞ்சது மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது நீட்டை பற்றி யாராவது பேசிட்டா, அப்பட நீட்டு ஒழிக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும்னு இளவரசர் சொன்னாரே, அது என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டுருவாங்க. அப்படி கேட்டுருவாங்கங்கிற காரணத்தினாலே இப்போ மீடியாக்கள் யாருமே நீட்டை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ நீட்டை பற்றி எதிர்ப்பாக பேசுறதுக்கு 4 விஷயம் இருந்தால் கூட, இந்த 2021 தேர்தலுக்கு முன்னால் நீட்டை வச்சுக்கிட்ட உருட்டிக்கிட்டு இருந்த மீடியாக்கள் இன்னைக்கு நீட்டை பற்றி பேசல. ஏன்னா நீட்டை பற்றி யாராவது எது பேசினாலும் உடனே உதயநிதி ஸ்டாலின் முன்னால் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடுது. இல்லை, அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஒன்றிய அரசுக்கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறது தான் அது ரகசியம் அப்படின்ற. கேட்டுக்கிட்டு இருக்கிறது அதுதானே இப்போ எடப்பாடியார் செஞ்சுட்டு இருந்தாரு. எடப்பாடியார் கேட்டப்போ அடிமை அரசுன்னாங்க, இப்போ எதுக்கு கேட்குறாங்க? அதாவது இதுவே பார்த்தீங்கன்னா முற்றிலும் திசை திருப்புற விஷயம். சாதாரண பாமர மக்களுக்கு இதை பற்றின டெக்னிக்காலிட்டிஸ் தெரியாது. அதனால ஒன்றிய அரசுகிட்ட கேட்குறோம், அந்த அரசுகிட்ட கேட்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, மத்திய அரசு நினைத்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. இது மத்திய அரசு கையில் இல்லை. உச்சநீதிமன்றம் நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேர். உச்சநீதிமன்றத்துக்கு போனால்தான் இந்த நீட்டை நீங்கள் இல்லாமல் ஆக்க முடியும். எதுக்கெல்லாமோ உச்சநீதிமன்றம் போகிற திமுக அரசு இதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு தீவிரமாக செயல்படலாம்ல, கொண்டு போகலாமே. அது ஏன் அவ்வளோ தீவிரமாக செயல்படலை? இதுதான் நம்ம கேள்வி. இன்னொன்று, நீட்டு கூடாது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி 2014 நினைக்கிறேன், 2014 ஜூலை மாதம் அல்தமஸ் கபீர்னு அப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அதாவது நீட்டு அரசமைப்பு சட்டத்துக்கு புறமானதுன்ட்டு. அப்போது இம்மிடியட்டாக அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுகிறது. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்போ இந்த மேல்முறையீடு செய்யப்படுது? மன்மோகன் சிங் பீரியடில். நல்லா நினைவில் வச்சுக்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனது மன்மோகன் சிங் அரசு. அதுக்கு அடுத்த சில மாதங்களில் எலெக்ஷன் நடக்குது, காங்கிரஸ் தோற்கிறது, மோடி ஆட்சிக்கு வருகிறார். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மேல்முறையீட்டின் மீதான தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. இதில் மோடியோ மற்ற யாரோ எக்ஸ்ஆர்ஓ யாருடைய கவர்மெண்ட் இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருக்க முடியும். அப்படிங்கிறப்போ இந்த நீட்டு விஷயத்தில் ஏதேனும் விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லாட்டி நீட்டே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, அது உச்சநீதிமன்றத்தால் மட்டுமே செய்ய முடியும். மத்திய அரசுக்கு இதில் எந்த செயலும் கிடையாது. ஆனால் இவங்க ரொம்ப விவரமாக தன்னுடைய ஊடக பலத்தின் மூலமாக மத்திய அரசு இந்த நீட்டை திணித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வராங்க. ஆக்சுவலாக நீட்டை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது யாரு? காங்கிரஸ், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு. நீட்டை முதல்ல இந்த லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அந்த மசோதாவை தாக்கல் செய்தது யார்? மன்மோகன் சிங் அரசு தான். அப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காந்தி செல்வன் அப்படிங்கிற அமைச்சர், அவர் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். அவரே பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார். இவ்வளவு நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த நீட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டப்போ அன்றைக்கு வெளிநடப்பு செய்த ஒரே கட்சி ஏடிஎம்கே. அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசு தாக்கல் செய்யறப்போ அந்த அமைச்சரவையில் டிஆர் பாலு இருந்தார், ஆர் ராசா இருந்தாங்க, அத்தனை பேர். ஒவ்வொரு முக்கியமான ப்ரொபோசல் வர்றதுக்கு முன்னாலே கேபினெட்டை அப்ரூவல் வாங்கித்தான் பண்ணுவாங்க. கேபினெட் மீட்டிங்லேயே அவங்க எதிர்த்திருந்தா நீட்டே வந்திருக்காது. இதே போல தான் ஜல்லிக்கட்டு. ஸோ இவங்க எப்படின்னா, ஆட்சியில் இருக்கிறப்போ அதிகாரத்தில் இருக்கிறப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க, கையை கட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எதிர்கட்சி வரிசைக்கு வர்றாங்கன்னா அவங்க காலத்தில் எது நடந்தோ அதை வச்சே அரசியல் பண்ணுவாங்க. இது டிஎம்கே ஸ்டேட். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.